அந்த பித்தலாட்டக்காரி என்ன பாசாங்கு பண்ணாலும் சரி, அவ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாது. நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது பேசணும்னு நினைச்ச, அவ்வளவுதான் சொல்லிட்ட. அவ கொடுத்த பணத்தை அவ மூஞ்சில தூக்கி எறி. முத்து, நம்மள சுத்தி ஏதோ தப்பு நடக்குதுங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. கவனமா இரு. எங்க அம்மாவும் அந்த பார்லர் அம்மாவை நம்பிடுவாங்களோன்னு தான் நினைச்சேன். ஆனா அம்மா உசாரா தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் சிந்தாமணி தான் காரணம். எனக்கு இப்போ ஒண்ணு தோணுதுங்க. ரோஹிணி இவ்ளோ பண்றானா அவளுக்கு பின்னாடி சிந்தாமணி இருப்பாளோன்னு தோணுது. அந்த பைனான்சியரும் சிந்தாமணிக்கு தெரிஞ்ச ஆளுதான். சிந்தாமணி ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாளோன்னு எனக்கு தோணுது. வாய்ப்பு இருக்கு மீனா, நீ கரெக்டா தான் யோசிக்கிற. பார்லர் அம்மா சிந்தாமணி கூட கூட்டு சேர்ந்து கூட ஏதோ பிளான் பண்ணலாம். முதல்ல நம்ம அந்த சிந்தாமணியை அடக்கணும். பூக்கார அக்காங்கெல்லாம் கொடுத்த கம்ப்ளைண்ட் கையில இருக்குல்ல, கம்ப்ளைண்ட் கொடுக்க போறது இல்ல. ஆனா வேற ஒரு விஷயம் எனக்கு தோணுது. என்ன செய்ய போற? செஞ்சுட்டு சொல்றேன். என்ன சங்க தலைவி படையோட வந்திருக்கீங்க? தலைவி வரீங்கன்னு சொல்லிருந்தா மாலை மரியாதை ரெடி பண்ணிருப்பேனே. எனக்கு மாலை மரியாதை செய்யறதெல்லாம் இருக்கட்டும். உன் கைக்கு சீக்கிரம் விலங்கு மாற்ற நேரம் வரப்போகுது. இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? ஏதோ பேப்பர். இது வெறும் பேப்பர் இல்ல, உன் தலையெழுத்த மாத்த போற கையெழுத்து இருக்கிற பேப்பர். ஓ, புரியலையே. இவங்க எல்லாரும் உனக்கு எதிராக கொடுத்த கம்ப்ளைண்ட். இவங்களுக்கு வந்து சேர வேண்டியதெல்லாம் நீ வாங்கி வச்சிருக்கல. நான் என்ன வாங்கி வச்சிருக்கேன்? தெரியாத மாதிரி கேட்காத. இவங்க வீட்டு பத்திரம் எல்லாம் உன்கிட்ட தான் இருக்கு. வட்டி காசு அசலோட கட்டினதுக்கு அப்புறமும் பத்திரத்தை கொடுக்காம நீயே பீரோல பூட்டி வச்சிருக்க. சாந்தி அக்கா வாங்கின 1 லட்சத்துக்கு 3 லட்சமா திரும்ப கட்டினதுக்கு அப்புறமும் அவங்க பத்திரத்தை கொடுக்காம வச்சிருக்க. இவெல்லாம் என்னைக்கு பணத்தை ஒழுங்கா கட்டியிருக்கா? லேட்டா தான் கட்டுவா, அதான் வட்டி ஏறி இருக்கும். நேரத்துக்கு ஏத்த மாதிரி வட்டியை ஏத்தி இறக்குறதெல்லாம் உன் வேலைன்னு ஊருக்கே தெரியும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்க கிட்ட இருந்தும் பத்திரத்தை வாங்கி வச்சிருக்க. கலாக்கா 50,000 வாங்கினதுக்கு 1.5 லட்சம் வரைக்கும் வட்டி கட்ட வச்சிருக்க. அவங்க உன்ன மாதிரி யாரையும் ஏமாத்தி எல்லாம் சம்பாதிக்கல. எல்லாம் உழைச்சு சம்பாதிச்ச காசு. இப்ப எதுக்கு உழைச்சாங்க வளைச்சாங்க இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்? நான் அவசரமா வெளியில கிளம்பிட்டு இருக்கேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நீ எங்க வேணாலும் போய்க்கோ. ஆனா இவங்களுக்கு சேர வேண்டிய வீட்டு பத்திரம், இவங்களுக்கு எழுதி கொடுத்த கடன் பத்திரம் எல்லாத்தையுமே இவங்க கிட்ட திருப்பி கொடுத்துட்டு போ. குடுக்கலனா என்ன? நாங்கெல்லாம் கிளம்பி கமிஷனர் ஆபீஸ்க்கு போக போறோம். அங்க இந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுத்து போராடுவோம். போலீஸ் வந்து உன்கிட்ட கணக்கு கேட்டா அப்புறம் நீ திருட்டு கணக்க காட்ட முடியாம முழிப்ப. என்ன 4 பேர் கூட இருக்காங்கங்கற தைரியமா? நல்லவங்க கூட இருக்காங்கன்ற தைரியம். உனக்கு தைரியம் வரணும்னா அடியாளுங்க தானே கூட இருக்கணும். சரி, இப்ப உனக்கு என்ன வேணும்? இவங்களோட வீட்டு பத்திரமோ கடன் வாங்கினப்ப எழுதி வாங்கின பத்திரமோ திரும்ப தரணும். திரும்ப இவங்கள வட்டி எல்லாம் கேட்டு தொல்லை பண்ண கூடாது. என்ன மிரட்டறியா? பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கேக்குறேன். இங்க அது கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். கிடைக்காத நியாயத்தை நம்மளே தானே எடுத்துக்கணும். என்ன வீட்டுக்குள்ள பூந்து எல்லாத்தையும் எடுக்க போறியா? அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடாத. எல்லா பத்திரமும் இப்ப வந்து சேரணும். இல்லனா நிறுத்துறி. 4 பேப்பரை காமிச்சு மிரட்டினா நான் பயந்துருவனா? இந்த மாதிரி எத்தனையோ கம்ப்ளைண்ட்ங்க குப்பை தொட்டியில கிடக்கு. இத்தனை நாள் போயிருக்கலாம். ஆனா இது கமிஷனர் டேபிளுக்கு போகும். இவங்க உழைப்ப அட்டைப்பூச்சி மாதிரி நீ உறிஞ்சினதுக்கெல்லாம் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க காமிச்சா அப்புறம் நீ வட்டி காசு என்ன முடியாது. கம்பி தான் என்னணும். என்னங்கடி புதுசா ஒருத்தி வந்திருக்கான்னு உங்களுக்கு எல்லாம் குளிர் விட்டு போச்சா? அப்படிதான் வெச்சுக்கோ. உனக்கு இதுக்கு மேல நாங்க எல்லாம் பயப்படுறதா இல்ல. உன்னை எதுக்கு ஆள் இல்லாம தான் நாங்க எல்லாம் அடங்கி இருந்தோம். இப்ப எங்களுக்காக பேசுறதுக்கு எங்கள ஒருத்தி வந்திருக்கா. இனிமே உன் ஆட்டெல்லாம் என் நடக்காது சிந்தாமணி. ஏய், அவங்க கிட்ட என்ன பேசுற? என்கிட்ட பேசு. என்னடி பேசணும்? நான் என்ன தர்ம ஸ்தாபனமா நடத்திக்கிட்டு இருக்கேன்? வட்டிக்கு காசு வாங்கினா திரும்ப கேட்க தானே செய்வாங்க. நியாயமான காசு கேட்டா பரவாயில்லையே. நீ கொஞ்சமா காசு கொடுத்து வட்டிங்கிற பேர்ல கரையா மாதிரி அவங்க வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு இருக்க. இதுக்கு மேல அதை நான் நடக்க விட மாட்டேன். என்னடி புது தலைவினதை எல்லாரும் முன்னாடியே பந்தா காட்டுறியா? அதுக்கான அவசியம் எனக்கு இல்ல. நான் எனக்கு கொடுத்த பொறுப்பை தான் செய்யறேன். இடம் தெரியாம மோதிர மீனா. எனக்கு இருக்கிற பணத்துக்கும் ஆள் பலத்துக்கும் நான் நினைச்சா போதும். உன் பண பலமோ ஆள் பலமோ உண்மைக்கு முன்னாடி தோத்துதான் ஓடும். இப்ப நீ இவங்க வீட்டு பத்திரத்தையும் கடன் பத்திரத்தையும் குடுக்கலன்னா அடுத்து இங்க இருந்து கமிஷனர் ஆபீஸ்க்கு போவோம். வந்த ஆட்டோ வெளியே தான் வெயிட்டிங்ல இருக்கு. எப்படி வசதி? நாங்க வீட்டுக்கு போகட்டுமா இல்ல கமிஷனர் ஆபீஸ்க்கு போகட்டுமா? கேட்டதை கொடுத்தா உனக்கு நல்லது. என்ன சொல்ற? மீனா, இவ கேக்குற மாதிரி இல்ல. வா கமிஷனர் ஆபீஸ் போலாம். இருங்க 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 நில்லுங்க. அக்கா என்னக்கா ஓவரா பண்றாங்க? நம்ம ஆளுங்களை வர வச்சு அடிச்சு அமிச்சிடலாம்க்கா. சும்மா அவ கையில கம்ப்ளைண்டோட வந்திருக்கா. இப்ப என்ன பண்ணாலும் நமக்கு தான் பிரச்சனை. அப்ப பத்திரத்தை கொடுக்க போறியாக்கா? வேற வழி இல்லடா. இவ செஞ்ச இந்த வேலைக்கு நான் அவளை வேற விதமா திருப்பி அடிப்பேன். பொறுக்கிட்டு போங்க. இதெல்லாம் வாங்குறப்ப கை நீட்டி தானே வாங்குனேன். இப்ப என்ன தூக்கி போடுற? எடுத்து எல்லார் கையிலயும் கொடு. டேய், எடுத்து குடுற. அக்கா பத்திரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சரியா இருக்கு. அதான் கொடுத்தாச்சுல்ல, கிளம்புங்க. கிளம்பதான் போறோம். ஆனா இப்படியே போயிடுவோன்னு மட்டும் நினைக்காத. உன்னால யாரு பாதிக்கப்பட்டாலும் திரும்ப நான் வருவேன். வாங்கக்கா. என்ன இப்ப நீ ஜெயிச்சிட்ட? இந்த சிந்தாமணி யாருன்னு காட்டுறேன். அப்படிதானே சொல்ல போற? இது நீ பல தடவை சொல்லிட்ட. புதுசா ஏதாவது முயற்சி பண்ணு. கொஞ்சம் நேர்மையா வாழ பாரு. எண்ணம் போலதான் வாழ்க்கை. வரட்டுமா? அப்போ ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கு. இல்லன்னா இந்நேரம் நாங்க உன்னை வந்து புழல்ல தான் பாத்துருக்கணும்ல. அப்படி ஏதாவது ஆயிருந்தா நம்ம கடையோட நிலைமை இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியதுதான். போர்ஜரி கேஸ்ல ஜெயிலுக்கு போனவன் கடையில யாரு பொருள் வாங்க வருவா? ப்ரோ என்ன ப்ரோ? இல்ல அப்படி உள்ள போயிருந்தா அதானே நடந்திருக்கும். எப்படியோ நீ தப்பிச்சிட்ட. ரோகிணி இல்லைன்னா நான் வெளியில வந்திருக்கவே முடியாது. என் மொத்த லைஃபும் போயிருக்கும். அதான் பாஸ், நான் அன்னைக்கே சொன்னேன். ரோகிணி மேம் உங்களை ட்ரூவா லவ் பண்றாங்க. ஏமா அதுக்காக இவரை ஏமாத்தினதை மறந்துட முடியுமா? பொய் சொல்லிருக்காங்க. யார் தான் சார் பொய் சொல்லல? எல்லாருமே ஏதோ ஒரு ரீசனுக்காக பொய் சொல்லுவாங்க. வேலைக்காக இல்ல ஏதோ ஒரு சான்ஸுக்காக பொய் சொல்லுவாங்க.
ரோஹிணி மேம் லவ் பண்ணவரை மேரேஜ் பண்றதுக்காக போய் சொல்லிருக்காங்க. ஆனா சாருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததும் உடனே வந்து நிக்கறாங்கல்ல. 5 lakhs செலவு பண்ணி சார வெளியே எடுத்திருக்காங்க. இது ட்ரூ லவ் இல்லையா? அதெல்லாம் இல்ல, செல்லாது. அவ ஏமாத்தனவதான். ப்ரோ அவ என் ஒய்ஃப், மரியாதையா பேசுங்க. ஒய்ஃபா? ஆமா, என் மேல லவ் இல்லனா ரோகிணி இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே புரியுது. அட பாவி, உனக்காக சாட்டையிலெல்லாம் அடி வாங்கினேடா. இந்த ரோஹிணி என்னென்னவோ சொல்லி உன்னை கவுத்துட்டாளே. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, கோர்ட்டு கேஸ் நடக்குது, அத பத்தி. அதுக்கு தான் 6 மாசம் இருக்கு. மனோஜ், ஹலோ சிஸ்டர், வாங்க வாங்க வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன பத்தியா? ஆமா சிஸ்டர், சத்திவான் உயிர் போகாம சாவித்திரி போராடி காப்பாத்தின மாதிரி மனோஜ் ஜெயிலுக்கு போகாம நீங்க காப்பாத்திட்டீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? யூ ஆர் கிரேட் சிஸ்டர். சார், இதுக்கு முன்னாடி சர்க்கஸ்ல ஏதாச்சும் வேலை பாத்தீங்களா? ஏன் அப்படி சொல்ற? இல்ல இப்படி பல்ட்டி அடிக்கிறீங்களே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பர்சனலா பேசுவாங்க. நம்ம கஸ்டமரை பார்க்கலாம் வா. உட்கார் ரோகிணி. ஆ. கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? ஆமா, நீ ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்க. இனிமே உன் லைஃப்ல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். கூடவே நானும் இருக்கணும். நம்ம வீட்டுக்கு நான் திரும்ப வரலாம்ல. யாரும் செய்ய முடியாத ஒன்றை நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். ஆண்டி உன் மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்க. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயந்துருப்பாங்க. இப்ப எதுவுமே ஆகாம நான் உன்னை வெளியில கொண்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு என் மேல இருந்த கோவம் குறைஞ்சிருக்கும்ல. என்ன மனோஜ், ஏன் டல்லா இருக்க? இல்ல ரோகிணி, நீ நினைக்கிற மாதிரி வீட்ல அப்படி ஒன்றும் நடக்கல. அப்படியே நேரம் ஆப்போசிட்டா தான் நடந்தது. புரியல, என்ன சொல்ற நீ? ஒரு பிரச்சனை. இப்பதானே ஒரு பிரச்சனையில இருந்து உன்னை காப்பாத்துன. அதுக்கே உங்க அம்மா என்ன ஏத்துக்கணும்னு யோசிப்பாங்கல்ல. அதான் இல்ல ரோகிணி, அவங்க கோவம் இன்னும் போகல. ஏ, நான் தான் 5 lakhs ரெடி பண்ணி இந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சேன்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியும். அந்த ஹெல்ப்புக்கு நன்றி சொல்லுன்னு சொல்றாங்க. அப்படியே அந்த 5 lakhs திருப்பி கொடுத்துருன்னு சொல்றாங்க. பணத்தை திருப்பி கொடுக்க சொன்னாங்களா? நான் என்ன உனக்கு வட்டிக்கா கொடுத்தேன்? உன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது, நீ ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு யார் யார் கை காலெல்லாம் விழுந்து நான் அதை ரெடி பண்ணேன். அதை நீ திருப்பி கொடுப்பேன்றதுக்காக இல்ல மனோஜ். ஏன் ஹஸ்பண்ட் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளத்தையும் பண்ணேன். அது எனக்கு புரியுது ரோகிணி, ஆனா அங்க இருக்கிற யாருக்கும் புரியலையே. அது எப்படி மனோஜ் இத கூட புரிஞ்சுக்காம இருப்பாங்க? அவங்களால உன்னை வெளியே கொண்டு வர முடிஞ்சதா? முடியல. அந்த முத்து மீனவும் மத்த விஷயத்துல எல்லாம் ஹீரோ ஹீரோயின் மாதிரி எல்லாமே செய்வாங்க. ஆனா அவங்களால உன்னை வெளியே கொண்டு வர முடிஞ்சதா? ஏன்னா அவங்க அதுக்கான முயற்சியே பண்ணல. இதுல இருந்து தெரிஞ்சுக்கோ மனோஜ், அந்த வீட்ல எல்லாருக்கும் உன் மேல எவ்வளவு அக்கறை இருக்கு அப்படின்னு. சரி, பணத்தை கொடுக்கறத விட அப்புறமா பாத்துக்கலாம். நான் திரும்ப வீட்டுக்கு வரது பத்தி உங்க அம்மா என்ன சொன்னாங்க? என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன கூட்டிட்டு வர சொன்னாங்களா? இல்ல ரோகிணி, என்னைக்குமே நீ திரும்ப எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா ரோகிணி, நான் கூட இதை எதிர்பார்க்கல. நீ எப்பவுமே எங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் மனோஜ். 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? திரும்ப பார்க்கவே கூடாதுன்னு நினைச்ச மூஞ்சியெல்லாம் பார்க்க வேண்டியதாயிடுச்சு. இருந்தாலும் அது எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணேன். இதுக்கப்புறமும் நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல உங்க அம்மாக்கு எப்படி மனோஜ் மனசு வந்துச்சு? நான் கொடுத்த பணம் வேணும், ஆனா நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா என்ன மனோஜ் அர்த்தம்? எனக்கு அங்க வரதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. எனக்கே கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்துச்சு ரோகிணி. அம்மா இப்படி பேசுவாங்கன்னு எங்க வீட்டுல யாருமே எதிர்பார்க்கல. முத்துவே அம்மா உனக்கு சப்போர்ட் பண்ண போறாங்கன்னு தான் நினைச்சான். ஆனா அம்மா அப்படி சொன்னது அவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. அம்மா எப்படி ஆப்பு வச்சாங்க பாத்தியா அப்படின்னு என்னைய கிண்டல் பண்றான். அவனை விடு. அவனும் மீனாவும் நம்ம சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இது சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா உங்க அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. இல்ல ரோகிணி, அம்மாக்கு இன்னும் அந்த கோவம் அப்படியே தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனா அவங்க புரிஞ்சுப்பாங்க. மனோஜ், நான் உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு அட்லீஸ்ட் உனக்காச்சும் புரியுதா இல்லையா? முத்து, வக்கீல் என்ன சொன்னாங்க? 10 நாள் கோர்ட் லீவாம்ப்பா. ரொம்ப எமர்ஜென்சியான கேஸ் மட்டும்தான் விசாரிப்பாங்களாம். அதனால இப்போதைக்கு ஸ்டே வாங்க முடியாதுன்னு சொல்றாங்கப்பா. அப்போ வீடு கையை விட்டு போயிருமா? இது இன்னொருத்தன் கைக்கு போயிரும்ல. அப்போ இந்த வீட்டை விட்டு நம்ம போகணுமா? நான் செத்தே போயிடலாம். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதப்பா.